ஈரோட்டில் நடைபெற்ற பாரம்பரியமிக்க நாட்டு இன மாடுகள் மற்றும் நாய்கள் கண்காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அழிந்து வரும் நாட்டு இன மாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஆண்டுதோறும் நாட்டு மாடுகள் பாதுகாப்பு குழு சார்பில் ஈரோட்டில் கண்காட்சி மற்றும் அழகு போட்டி நடத்தப்படுகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு நடத்தப்பட்ட கண்காட்சியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட நாட்டு இன மாடுகள் பங்கேற்று பார்வையாளர்களை வசீகரித்தனர். கண்காட்சியில் வயது வாரியாகவும் நிறத்தின் அடிப்படையிலும் அழகு போட்டி நடத்தப்பட்டது. காளையின் கம்பீரம், அழகு, ஆரோக்கியம் ஆகியவற்றை கொண்டு சிறந்த காளைகளை கால்நடை மருத்துவர்கள் தெரிவு செய்தனர். மக்களுக்கு திரும்ப விழிப்புணர்வு ஏற்படுத்தி நம்மளோட பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக காங்கேய மாட்டுக்கு மட்டும் நாங்கள் அழகு போட்டி வருஷந்தோறும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா காங்கேயம் பார்த்தீங்கன்னா நம்ம கொங்கு மண்டலத்தோட சிறப்பு சின்னமாக திகழ்கிறது. நாங்கள் ஏஜ் கேட்டகரி வச்சிருப்போம். இதில் வெற்றி பெறும் மாடுகளுக்கு 1000 முதல் 10,000 வரை பரிசு தொகை நாங்கள் கொடுக்குறோம். கண்காட்சியின் ஒரு பகுதியாக நாட்டு இன நாய்களான கன்னி, சிப்பிப்பாறை, ராஜபாளையம், கோம்பை, புள்ளிக்குட்டா உள்ளிட்ட இனங்களையும் சிறுவர்களும் கண்டு உற்சாகமடைந்தனர். இங்கே நிறையா காளை பார்த்தேன், அப்புறம் ஃபோட்டோ எடுத்தது கூட நிறையா வகை ப்ரீடெல்லாம் பார்த்தேன், நாய் ப்ரீடெல்லாம் பார்த்தேன். அதை நான் தொட்டு மட்டும் பார்க்கல. அது பார்க்கறதுக்கு செமையா இருந்துச்சு. கண்காட்சிகள், ஜல்லிக்கட்டு உள்ளிட்டவற்றின் மூலம் நாட்டு மாடுகளை வளர்க்கும் ஆர்வம் மக்களிடையே அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கின்றனர் கால்நடை வளர்க்கும் விவசாயிகள். சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.